அன்பிற்குரிய தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்விற்காக முயற்சி செய்யும் ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நம்மளால முடியாதது ஒன்றுமே கிடையாது. நம்மளால எல்லாம் முடியும். இப்போ ஏற்கனவே லாஸ்ட்டாக முடிஞ்ச தமிழ்நாடு டெட் எக்ஸாமோட சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்த்தோம். இப்போ 11th ஒன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 11th ஒன் பாருங்கள். ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு அதை ஓஷன்னு சொல்கிறாங்க. மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. அதை 5 பாயிண்ட் கொடுத்து அதை ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு இபிஏசிடி இபிஏசிடி இதுதான் ஆன்சரு. அடுத்தது பார்த்துங்க, 12க்கு போவோம். ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவனவற்றுள் எது அவசியம்? ஆளுமையை நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும்னா அதுக்கு எதாவது தேவைன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பி, ஏ, பி அண்ட் டி. ஏ, பி அண்ட் டி இது 3 தான் தேவையானது. அடுத்தது 13. மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுக. அதாவது திரும்ப திரும்ப ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த துலங்கல் வெளிப்படுறது குறையுது. ஒரு விஷயம் திரும்ப திரும்ப செய்யும் போது அதுக்கான பின்னூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க துலங்கல். அதுக்கு பேர் பொதுவாக பழக்கப்படுத்துனது தான் எல்லாரும் பதில் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அந்த இது போட்டிருந்தாங்க. பட் கவர்மெண்ட் கீழே பொதுவாக்கல்னு கொடுத்துருந்தாங்க. கடைசியில் ஆனால் 2த்துக்குமே மதிப்பெண் கொடுத்துட்டாங்க. 14 பாருங்க. ஓர் ஆசிரியர் கற்பித்தலின் பொழுது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது என்ன ஆகும்? அது டேஷ் ஆகும். வகுப்பறை மேலாண்மை. ஏன்னா ஆசிரியர்னாலே வகுப்பறை தான். அதில் நமக்கு பல குழப்பங்களை உண்டாக்குவாங்க. பட் வகுப்பறை மேலாண்மை தான் அது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது பாருங்க 15th ஒன்று. கூற்றுகள். கூற்று 1. ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. அதாவது ஸ்டார்டிங் மந்த்ல குழந்தைகள் தங்களோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கம்மியான திறன் தான் உண்டுன்னு சொல்றாங்க. கூற்று 2. மூளையின் முன்பக்கத்தில் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மூளையோட முன்னாடி பகுதி நல்லா வளர்ந்தா சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 கூற்றுல சி தான் பதில். கூற்று 1 சரியானது, ஆனா கூற்று 2 தவறானது. ஓகேவா? அடுத்து பாருங்க 16 பாருங்க. பின் வருவனவற்றுள் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அதாவது விளையாட்டுன்னு ஒரு குழந்தை வந்துருச்சுனாலே அதுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால விளையாட்டுனாலே அறிவு சார்ந்தது தான். இப்போ அந்த அறிவு சார்ந்த விளையாட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. அதை வகைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அதை வரிசைப்படுத்தணும். ஆன்சர் பி பாருங்க. டிபிஏசி. செயல்பாட்டு விளையாட்டு, கட்டமைத்தல் விளையாட்டு, கற்பனை விளையாட்டு அண்ட் விதிகளை கொண்ட விளையாட்டு. விதிகளை வச்சு விளையாடுறது தான் கடைசியில் வருது. அடுத்து பாருங்க 17. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல? 4 பதில் இருக்கு. இதுக்கான பதிலை நான் கொடுக்காம வச்சிருக்கேன். நீங்க இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க. பிறகு நான் சரியான பதிலை சொல்றேன். ஓகேவா? 18க்கு போயிடலாம். கூற்று 1. கோல்பெர்க் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளை கொண்ட 3 நிலைகளாக ஒழுங்கமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறையாக கருதினார். இது கூற்று 1. கூற்று 2. கோல்பெர்க்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சியின் 3 நிலைகள் செயல்பாட்டிற்கு முந்தைய நிலை, செயல்பாட்டிற்கு பிந்தைய நிலை மற்றும் வழக்க முறைமை நிலை. இதுக்கு பதில் பாருங்க. பதில் சி தான் பதில். கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. 19 பார்ப்போம். கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்வதன் முறையான அணுகுமுறையை அடைய கீழுள்ளவற்றை வரிசைப்படுத்துக. அதாவது படிக்கிறது அது மெமரி பண்றது. இதுக்கான வரிசை முறையை கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. எஃப் ஆய்வு, அடுத்தது ஏ வினா, அடுத்து சி வாசித்தல், அடுத்து இ பிரதிபலித்தல், அடுத்து பி மனனம் மற்றும் நினைவு கூறுதல், லாஸ்ட்ல டி மதிப்பாய்தல். இந்த வரிசை தான் சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சரு. அடுத்து 20 பார்க்கலாமா? இது மாதிரி மேட்ச் கொடுத்தா ரொம்பவே ஈஸிங்க. நமக்கு 1 இல்லை 2 பதில் தெரிஞ்சிட்டுனா மீதி 2 அதுவே மேட்ச் ஆகிடும். நம்ம ஆப்ஷனில் அதை வச்சு டெக்னிக்காக பயன்படுத்தி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதில் என்னன்னா சைக்காலஜிஸ்ட் பேர் கொடுத்துருக்குறாங்க. அது அவங்களோட கொள்கைகளை கொடுத்துருக்குறாங்க. பியாஜே, எரிக்சன், வைகாட்ஸ்கி அண்ட் யூரி ஃப்ரான்பென்னர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் பாருங்க பதில் டி தான். இப்போ ஏக்கு 4. ஜான் ஃபாஜேனா அறிவுநிலை வளர்ச்சி தான். இதில் பாருங்க ஏக்கு 4 மட்டும்தான் சரியானது இருக்கு இல்லையா? அப்போ டியில் மட்டும்தான் ஏக்கு 4ன்னு இருக்கு. ஏபிசி 3த்துலையுமே இல்லை. அதை வச்சு இந்த ஒரே ஆப்ஷனை மட்டும் பார்த்து டி தான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சு போட்டே இருக்கலாம்.
இது மாதிரி நேரத்தை மிச்சப்படுத்திக்கலாம். ஓகே ஆசிரியர் தோழர்களே, தொடர்ந்து முயலுங்க. நம்மளால முடியாது எதுவும் கிடையாது. நாம நிச்சயமும் போராடுவோம், ஜெயிப்போம். அடுத்த ஒரு 10 கொஸ்டினோட அடுத்த வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ.